அன்பர்களுக்கு வணக்கம். குரு பகவானின் பரிகார ஸ்தலமான ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். நவகிரகங்களில் சுபகிரகம் என்று அழைக்கப்படும் குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்கிறார். நவகிரக ஸ்தலங்களில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி குருஸ்தலமாக விளங்குகிறது. வடக்கு திசை குருவிற்கு உரியது. குருவிற்கு உரிய தலம் இது. குரு பெயர்ச்சி நடந்திருக்க இந்த சமயத்தில் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று வந்தால் மிகவும் சிறப்பான நன்மைகள் நமக்கு நடக்கும். தேவர்களை காக்க ஆழகால விஷத்தை இறைவன் குடித்ததால் ஆலங்குடி என்று பெயர் வந்தது. இவ்வூரில் விஷத்தால் எவருக்கும் எவ்வித தீங்கும் உண்டாவதில்லை. கருநிறமுள்ள பூளை செடியை தலவிருட்சமாக கொண்டுள்ளதால் திரியிரும்பூளை என்று அழைக்கப்படுகிறது. காலமேக புலவர் பாடல் ஆலங்குடி தலத்தை பற்றி அற்புதமாக தெரிவிக்கின்றது. குருஸ்தலமாக விளங்கும் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயில் 2000 வருடங்களுக்கு முன்பு சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது. தேவாரம் பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது 98வது திருத்தலம். இத்திருத்தலத்தின் மூலவரான ஆபத் சகாயேஸ்வரர் சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கின்றார். இத்திருத்தலத்தின் தாயார் ஏகவார் குழலி என்கின்ற சுக்கிரவார அம்பிகை. சுக்கிரவாரம் என்பது வெள்ளிக்கிழமை, அது பெண்களுக்கு உகந்த நாள் என்பதால் வெள்ளியின் பெயரையே தாங்கி தனி சந்நிதியில் அம்சமாக நேர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். பெயரும் சுக்கிரவார அம்பிகை. விஸ்வாமித்ரர், முசுகுந்தர், வீரபத்ரர் பூஜித்த திருத்தலம் இது. அம்பிகை இத்திருத்தலத்தில் தோன்றி தவம் செய்து இறைவனை திருமணம் புரிந்து கொண்ட தலம் இது. இதற்கு சுவாரஸ்யமான கதை ஒன்று உள்ளது. கைலாயத்தில் பார்வதி தோழிகளோடு பந்தாடிய பொழுது உயரப்போன பந்தை பிடிக்க கையை உயர்த்தி பந்தை எதிர்பார்த்து நிற்க வானவீதியில் சென்ற சூரியன் தன்னை நிற்க சொல்வதாக கருதி தேரை நிறுத்த அவருடைய தொழில் தடைபட்டு உலகம் அவதியுற்றது. உடனே அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட அவர் சாபம் காரணமாக பார்வதி தேவி பூலோகத்தில் அவதரித்து தவம் செய்து இறைவனை திருமணம் செய்து கொண்டார். ஆலயம் ஊரின் நடுவே அழகாக 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்துடன் காட்சியளிக்கிறது. இக்கோயிலின் அமைப்பு வித்தியாசமானது. உள்ளே நுழைந்ததும் கண்ணில் படுவது அம்மனின் சந்நிதி. அடுத்து சுவாமி சந்நிதியை பார்க்கலாம். இதன் பிறகு குரு சந்நிதி வரும். மாதா பிதா குரு என்ற அடிப்படையில் இக்கோயில் அமைந்துள்ளது. ஆபத் சகாயர் கிழக்கு நோக்கிய சந்நிதி. இத்தலத்து சிறப்புடைய குரு தட்சிணாமூர்த்தி தெற்கு கோஷ்டத்தில் உள்ளார். இத்தலத்தில் தட்சிணாமூர்த்தி மிகவும் விசேஷம். குரு தட்சிணாமூர்த்தி ஆவார். ஆகையால் இத்திருத்தலம் தட்சிணாமூர்த்தி திருத்தலம் என்பார். தட்சிணாமூர்த்தி உற்சவராக தேரில் பவனி வருவது தமிழகத்திலேயே இக்கோவிலில் மட்டும்தான். இந்த கோயிலுக்கு மற்றொரு வரலாறும் இருக்கு. சுந்தரர் இத்திருத்தலத்திற்கு வரும்பொழுது வெட்டாற்று வெள்ளப்பெருக்கில் ஆபத் சகாயரே ஓடக்காரராக வந்து கரையேற்றி காட்சி தந்தார் என்பது தல வரலாறு. ஓடம் நிலை தடுமாறி பாறையில் மோதிய போது காத்த விநாயகர் கலங்காமல் காத்த பிள்ளையார் என வழங்கப்படுகிறார். அம்மை தழும்புகளுடன் தட்சிணாமூர்த்தி சந்நிதியை ஒட்டி உற்சவர் சிலைகள் இருக்கும் இடத்தில் சுந்தரர் சிலை இருக்கிறது. இந்த சிலையை திருவாரூரில் இருந்து ஒளித்து எடுத்து வந்த அர்ச்சகர் காவலர்களிடம் இருந்து தப்பிக்க அம்மை கண்ட தன்னுடைய குழந்தையை எடுத்து செல்வதாக கூறினார். ஆலங்குடி வந்து பார்த்தபொழுது சிலைக்கே அம்மை போட்டிருந்தது. இப்பொழுதும் இங்குள்ள சுந்தரர் சிலையை அம்மை தழும்புகள் இருப்பதை நம்மால் காண முடியும். நாகதோஷம் நீங்க வழிபாடு, நாகதோஷம் நீங்கவும், பயம் குழப்பம் நீங்க இங்குள்ள விநாயகரையும், திருமண தடை நீங்கவும், கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் இங்கு பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர் பக்தர்கள். பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் புது வஸ்திரம் சாத்தியும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றுகின்றனர். ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயிலில் மகாகுரு வாரத்தன்று புனித நீர் கொண்டு வருதலும் பஞ்சமுக தீபாதனையும் மாசி மாத கடைசி குருவாரத்தன்று சங்காபிஷேகமும் விசேஷ அபிஷேக அலங்கார ஆராதனையும் நடைபெறுகின்றது. தைப்பூசத்திலும் பங்குனி உத்திரத்திலும் தீர்த்தவாரி நடைபெறுகிறது. சித்ரா பௌர்ணமியை கொண்டு 10 நாள் உற்சவ விழாவும் தட்சிணாமூர்த்திக்கு தேர் திருவிழாவும் நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் வியாழக்கிழமையில் மட்டும் குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்கும்.
ஒரு காலத்தில் பாசி படியாத தாலி கயிறை கூட மாசியில் மாற்றி விடுவார்களாம் பெண்கள். குருபலம் இருப்பவர்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நீண்ட காலம் நிலைத்திருக்கும். அந்த குரு பகவானுக்கு மாசியில் அபிஷேகம் நடப்பது சிறப்பிலும் சிறப்பு. குரு பெயர்ச்சி நாளை விட இந்த நாள் விசேஷ சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. வாரந்தோறும் வியாழக்கிழமை தினசரி வரும் குருஹோரை மற்றும் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்கள் மற்றும் அமாவாசை, பௌர்ணமி ஆகிய நாட்களில் குரு பகவானை வழிபடுதல் மிகவும் சிறந்தது. திருமணம் தள்ளி போகிறதே என்று கலங்குபவர்கள், நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்று வருந்துபவர்கள், குழந்தை பாக்கியம் இன்னும் வாய்க்கவில்லையே என கண்ணீர் விடுபவர்கள், கடன் தொல்லையில் தவிப்பவர்கள், வழக்கில் நல்ல தீர்ப்புக்காக காத்திருப்பவர்கள் குருவருளை பெற வேண்டுமெனில் பகவானை மனதார நினைத்து வியாழக்கிழமைகளில் குருவிற்கு விசேஷ பூஜைகள் செய்து நம் மனதால் குரு பகவானை மனமுருக வேண்டிக் கொண்டால் நிச்சயம் நம் வாழ்வில் நல்லது நடக்கும். கும்பகோணம் நீடாமங்கலம் மன்னார்குடி சாலையில் கும்பகோணத்திலிருந்து தெற்கே 17 கிலோமீட்டர் தொலைவில் இத்திருத்தலம் இருக்கிறது. கும்பகோணத்திலிருந்து ஏராளமான பேருந்துகள் செல்கின்றன. காலை 6 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையிலும், மாலை 4 முதல் இரவு 8:30 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். இந்த கோவில் மிகவும் விசேஷமான கோயில். ஆலங்குடி குருஸ்தலம் எல்லோருக்கும் தெரிஞ்ச கோயில். நம்ம மனதார போய் சுவாமியை வேண்டிக்கிட்டு வந்தோன்னா நமக்கு நம் வாழ்வில் ஏற்றத்துக்கு மேலே ஏற்றம்தான் கிடைக்கும். குருவின் பார்வை இருந்தால்தான் எல்லா நல்ல விஷயங்களும் நம்மை தேடி வரும் என்பது ஐதீகம். குரு பெயர்ச்சி நடக்கும்போது தான் நம்ம இந்த கோயிலுக்கெல்லாம் போகணுன்னு இல்லைங்க. வியாழக்கிழமைகளில் அங்கே இருக்கா மாதிரி நம்ம இந்த கோயில்களுக்கு போனோம்னா நிச்சயம் நமக்கு வாழ்க்கையில் நல்லது கிடைக்கும். குருஹோரை முதலான தருணங்களில் இந்த கோயிலுக்கு போனோன்னா நம் வாழ்வில் சிறப்பு மிக்க நல்ல விஷயங்கள் நடந்தேறும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கங்க. உங்களுக்கு நேரம் கிடைச்சா இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். ஏற்கனவே திட்டை, திருச்செந்தூர், இன்னும் பல குருஸ்தலத்தை பற்றி பதிவு போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு நேரம் இருந்தால் நிச்சயம் அந்த பதிவுகளையும் பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோர் வாழ்விலும் ஏற்றத்தை அருளட்டும். பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம். அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம். பெரியோர்களை மதிப்போம். நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம். பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க. பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான். அதை நம்ம நிச்சயம் செய்யணும். குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் சிறப்பு அதிகம். அதனால் குருவை நம்ம நினைக்க நினைக்க நம்மளோட வாழ்க்கையில் ஏற்றம் கிடைக்கும். இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம், நாளைய நாள் இதைவிடவும் மோசமாக இருக்கலாம், நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படணுங்க. எப்பயுமே மனசில் நல்ல சிந்தனைகளை நம்ம விதைச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நடக்குமா நடக்காதான்னு ரொம்ப குழப்பத்திலே இருக்கக்கூடாது. நடக்கும் அப்படின்ற முழு நம்பிக்கையோடு செயல்படணும். அப்போ தான் பலனும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். உங்களுக்கு நேரம் இருந்தால் இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. இல்லை உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கேளுங்க. நம்பிக்கையோடு செயல்படுவோம். நல்லதே நடக்கும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.